வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி அது தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. தானியேல் 3:15 முதல் 18 வசனங்கள் வரை. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 1033வது பக்கம். இப்பொழுது எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணிவித்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சோலைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதுமில்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய அன்பின் ஆண்டவரே, அடியேனின் நாவின் சொற்களும் இந்த காலை பொழுதில் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பின் திருப்பெயரால் காலைதோறும் புதிது தியான வேளையில் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் காத்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கூட வாழ்த்தல் சொல்லி வரவேற்கிறேன். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து 5 ஆன்மீக பயிற்சிகளை நாம் கற்றுக்கொண்டோம். நினைவு இருக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Say no to. 3வது take healthy and hygienic food. 4வது யோபுவின் வாழ்க்கையில எதை நாம் கற்றுக்கொண்டோம்? ஆண்டவரோடு எப்பொழுதும் தொடர்பிலே இருக்க வேண்டும். ஆக இந்த 4 ஆவிக்குரிய பயிற்சிகளை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அதனுடைய 5வது பகுதி. இந்த 5வது ஆன்மீக பயிற்சி டிப்ஸ் டு என்ரிச் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபார் த எவ்ரிடே சேலஞ்சஸ். தினந்தோறும் நாம் சந்திக்கிற சவால்களின் மத்தியில நம்மை வளப்படுத்துவதற்கு சில குறிப்புகள். சரியா? ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய புதிய சவால்களை நாம் என்ன செய்கிறோம்? சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த சவால்களை சந்திப்பதற்கு, எதிர்கொள்ளுவதற்கு சில ஆவிக்குரிய குறிப்புகளை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எந்த
துறையாய் இருந்தாலும் அந்தந்த துறையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சேலஞ்ச் நமக்கு என்ன செய்யும் இருக்கும். சவால்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லவே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு அதற்கு தகுந்தாற் போல சில முக்கியமான தீர்மானங்களை எடுக்கவும் அதை சந்திப்பதற்கு நம்மை பக்குவப்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் வாகன எண்ணிக்கை ரொம்ப குறைவு எல்லா இடத்திலுமே. அப்படி வாகன எண்ணிக்கை குறைவாய் இருந்தபோது there was no need for a traffic constable. இல்லையா? நெறிப்படுவதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு யார் தேவையில்லை? காவல்துறையிலிருந்து ஒருத்தரை போட்டு ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் நின்று என்ன செய்யணும், வழிநடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் வாகனங்களின் எண்ணிக்கை பெருக ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, டிராபிக் டிபார்ட்மெண்ட் காவல்துறையிலேயே ஒரு பகுதி உருவாக்கப்பட்டது. அவங்க கூட்ட நெரிசல் இருக்கிற பகுதிகளில, வாகன நெரிசல் இருக்கிற பகுதியில இந்த காவல்துறை நண்பர்கள் நின்று வாகனத்தை ஒழுங்கு செய்வார்கள். அதுக்கு பிறகு இன்னமும் வாகனங்கள் பெருகின காலகட்டத்தில் கோயம்புத்தூர்ல முதல் போடப்பட்ட சிக்னல் எங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? லட்சுமி மில் சிக்னல் தான் ஃபர்ஸ்ட் சிக்னல். சரியா? பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்தபோது, நான் சொல்வது 70s 73 74 அந்த காலகட்டத்தில் கோவை மாவட்டத்தில் முதலாக அமைக்கப்பட்ட சிக்னல் வந்து லட்சுமி மில் சிக்னல் தான். சிக்னல் அமைச்சவங்க கொஞ்சம் ஒழுங்காச்சு. இப்ப சிக்னல் இருந்தாலும் கூட்டம் ஜாஸ்தி, வண்டி ஜாஸ்தி, பண்ண முடியல. இப்ப கோயம்புத்தூர் கமிஷனர் என்ன செஞ்சிருக்காரு, திருமண பக்கம் எல்லாம் என்ன போட்டாரு, யூ-டர்ன். எங்க போனாலும் யூ-டர்ன் போட்டுதான் வரணும். இது ஒரு மாற்றம். அடுத்து வாகன ஓட்டிகளை கண்காணிக்கணும், அவர்களை கட்டுப்படுத்தணும். சும்மா சொன்னா கேட்கறதே இல்லை. அதனால என்ன வச்சாங்க, இப்ப திருமண பக்கம் எல்லாம் கேமரா. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகிற போது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல ஒரு மாற்றத்தை நாம் என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அந்த மாற்றத்தை நாம் கை கொள்ளுகிறோம். அதே போல ஒரு காலத்தில் ஸ்கூல்ல எந்த வாத்தியார் கையில குச்சி இருக்கு தெரியுமா? ஒண்ணு பிடி மாஸ்டர் சந்தோஷ் மாதிரி, பிடி மாஸ்டர் கையில குச்சி இருக்கும். அடுத்தது மேத்ஸ் மாஸ்டர் கிட்ட. இந்த 2 பேர் கையிலையும் குச்சி இருக்கும். அவங்க வர்றாங்கன்னாவே நமக்கு ஒரு நடுக்கம். சிஎஸ்ஐ மேல்நிலை பள்ளியில நான் படித்த போது ராஜன் அப்படின்னு ஒரு பிடி மாஸ்டர் இருந்தார். அந்த ஹோல் ஸ்கூல் ராஜன் மாஸ்டரை பார்த்து நடுங்குவாங்க. அப்படியே அந்த ஒரு குச்சியை கையில் வச்சுட்டே வருவார். என்னுடைய மேத்ஸ் டீச்சர் மிஸ்டர் டேவிட்சன் நல்ராஜ், he was a wonderful mathematics teacher. கிளாஸுக்கு வரும்போது ஒரு காரமடை பெரும்போது தான் வருவார். வந்த உடனே முதல்ல கேள்விதான், பதில் சொல்லலைன்னா ஈவு இறக்கமே இருக்காது. கைய நீட்டுறான்னு இந்த முட்டியில அடி பட்டை கிளப்பிடுவார். ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் பெரம்பு எடுத்துட்டு போனா பையன் சொல்றான், டீச்சர் பெரம்ப ஒளிச்சு வச்சிருங்க, ஏய்வு வந்தாருன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. பையன் டீச்சரை மிரட்டுறான். இன்னைக்கு ஒரு காலம் எப்படி இருக்கு, மாறி இருக்கிறது. எதற்கு சொல்லுகிறேன், விசுவாச வாழ்க்கை பயணத்திலும் we are facing
டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் எவ்ரிடே. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் வித்தியாசமான சவால்களை நாம் என்ன செய்கிறோம், சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அப்ப அந்த சவால்களை சந்திக்கிற போது அதை எப்படி மேற்கொள்ளுவது, how to face or how to encounter the challenges every day, இது நமக்கு ஒரு பெரிய கேள்வி. அதை இந்த நாளில சில திருமறையின் குறிப்புகளின் வழியாக நாம் என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு துணையாக தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியில நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் சந்திக்கிற சில பிரச்சனைகள், தானியேல், சாத்ராக், ஆபேத்நேகோ, மேஷாக் இவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், ஒன்று, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம் அந்நிய தேசம், அவருடைய உணவு அந்நிய உணவு, அவருடைய கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரம், அவருடைய சமய நம்பிக்கை அந்நிய சமய நம்பிக்கை. இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையிலே தான் தானியேலும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த 4 வாலிபர்களும் அந்த தேசத்திலே வாழும்படியாக அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். அது அவர்கள் விரும்பின வாழ்க்கை அல்ல. அவர்கள் அங்கே என்ன செய்யப்பட்டார்கள், கொண்டு போகப்பட்டார்கள். அப்படியானால் அந்த புதிய சூழ்நிலைக்கு அவர்கள் தங்களை என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய யதார்த்தமான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தங்களுடைய உணவு கலாச்சாரம், தங்களுடைய பண்பாடு, தங்களுடைய சமய நம்பிக்கை, இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இந்த 4 யூத வாலிபர்களுக்குள்ளும் இருந்தது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் அந்த சவால்களை அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காலை வேளையில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்று, உணவு கலாச்சாரம். நம்ம எல்லாரும் தெரிந்தபடி யூதர்களுக்கு உணவு கட்டுப்பாடு இருக்கிறது. வீட்டுல போய் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் பொறுமையாய் வாசித்து பாருங்கள். அந்த புத்தகத்துல ஒரு எபிரேயன், ஒரு யூதன் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்று ஒரு நீண்ட பட்டியல் இருக்கும். ஒரு டயட் சார்ட் அங்க போடப்பட்டு இருக்கும். ஒட்டகம் சாப்பிடக்கூடாது, முயல், பன்றி, செதில் இல்லாத மீன் வகைகள், சும்மா ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லுகிறேன். இது போன்ற உணவுகளை யூதர்கள் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்ப புதிய இடத்துல எல்லாமே புதிய உணவு வகைகள், குறிப்பாக இப்ப நான் சொன்ன இறைச்சி வகைகள் எல்லாம் யூதர்களுக்கு அருவருப்பானது. ஆனால் பாபிலோனியர்கள் இதை சாப்பிடுகிற கலாச்சாரத்தில் இருக்கிறவர்கள். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசம் சிறைபிடிக்கப்பட்ட போது கர்த்தருடைய ஆலயத்திலேயே என்ன செய்யப்பட்டது, தேவாலயத்துல பன்றி பலியிடப்பட்டதை வரலாற்று குறிப்புகளில மக்கபேயரின் புத்தகத்துல நாம் வாசிக்கலாம். கிரேக்கர்கள் இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் வென்றெடுத்த போது, இஸ்ரவேல் அடிமை நாடாக மாறின போது எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டு கர்த்தருடைய பரிசுத்த தேவாலயத்துல, எருசலேம் தேவாலயத்துல பன்றியை பலியிட்ட ஒரு வரலாற்று செய்திகள் எல்லாம் திருமறையில உண்டு. ஆக இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சவால், என்ன செய்ய போகிறோம், இந்த உணவு கலாச்சாரத்துக்கு நான் ஒத்து போகிறேனா இல்லாவிட்டால் மறுக்கிறேனா? It was a great challenge for these 4 Jewish young men. இந்த 4 யூத வாலிபர்களுக்கு இடையில ஒரு பெரிய சேலஞ்ச், என்ன செய்ய போகிறேன்.
திருமறை சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எது எல்லாம் பொல்லாங்கு என்று தெரிகிறதோ அதை விட்டு என்ன செய்யுங்க? விலகுங்க. இல்லையா? ஆப்ட் அவுட் அண்ட் அவாய்ட். அந்த 2 வார்த்தைகளும் நமக்கு ரொம்ப அவசியம். ஒன்று விலகிடணும், இன்னொன்னு சிலவற்றை விலக்கிவிட வேண்டும். விசுவாச வாழ்க்கையில இது 2 முக்கியம். இல்லையா? அவங்களோட பழகுவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு பிரச்சனையை கொண்டு வரும், தவறான பாதைக்கு நான் போயிருவேன் நினைச்சா, I must opt out from them. அவர்களிடத்தில் இருந்து நான் என்ன செஞ்சிடணும்? விலகி போயிடணும். அடுத்து, இந்த உணவை உண்பதினால, இந்த உணவு கலாச்சாரத்துக்குள்ளே நான் போவதனால என் பரிசுத்த வாழ்க்கை கரைபடும் என்றால் அதை நான் என்ன செஞ்சிடணும்? விலக்கி வைத்து விட வேண்டும். இந்த 2 விஷயத்தையும் இந்த 4 யூத வாலிபர்களும் சரியாக செய்தார்கள். தானியேல் 1:8 நாம் வாசிக்கிறோம், தானியேல் ராஜாவின் அரண்மனை உணவுகள் எதையும் தொடாதபடிக்கு, அதனாலே தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தன் இருதயத்திலே அவன் தீர்மானம் செய்து கொண்டான். நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் எவைகளெல்லாம் ஆண்டவரை விட்டு என்னை விலகச் செய்யுமோ அவைகளை விட்டு நான் விலக என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த உணவு உட்கொள்வதனால என் பரிசுத்த வாழ்க்கை கரைபடுமோ அதை என்ன செய்யணும்? விலக்குவதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 2வது, நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வருகிறது. 80-85 ஆண்டுகளில் அல்லது 70ஆம் வருஷத்திலிருந்தே தமிழகத்தில் கிறிஸ்தவ மக்கள் கிராமங்கள்ல ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவனா இருந்தா, சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன் என்று இருந்தால் என்ன கிடைக்காது? அரசாங்க வேலை எளிதாக கிடைக்காது. அதே இந்து என்று நீங்கள் போட்டுவிட்டால் வேலை வீடு தேடி வரும். அந்த காலகட்டத்தில் கிராமங்கள்ல நிறைய பேர் என்ன செய்தாங்க? பேரை மாத்திக்கிட்டாங்க. இந்து என்று சர்டிபிகேட்ல தெளிவா போட்டாங்க. அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிந்து சிஎஸ்ஐ மேல்நிலை பள்ளியில் ஒரு ஆசிரியர் இருந்தார். நான் பெயர் சொல்ல விரும்பல. அவர் பேரூருக்கு போய் பட்டீஸ்வரன் கோயில்ல நாக்கை சுட்டு தன் பெயரை மாற்றிக்கொண்டார். ஒரு அற்புதமான ஊழியக்காரனுடைய பெயர் அவருக்கு இருந்தது. கடைசியில் அந்த குடும்பத்தினுடைய நிலை பரிதாபமான நிலையில முடிந்து போனது. அது வேறு கதை. அப்போ ஒரு சோதனை வருகிற போது, இப்படி செஞ்சாதான் உனக்கு கிடைக்கும் என்கிற போதுதான் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அப்ப என்னென்ன செய்யணும் என்று திருமறை கற்றுக் கொடுக்கிறது. இந்த வாலிபர்கள் எதை கற்றுக் கொடுக்கிறார்கள்? எதிர்த்து நிற்க வேண்டும். சில நேரங்களில் எதிர்த்து நிற்கவும் நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை சூழ்நிலையில நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற பொழுது, இதை செஞ்சா உனக்கு நன்மை வரும், ஆனால் ஆண்டவரை என்ன செய்யணும்? விட்டு விலக வேண்டிய நிலை வரும்போது, நான் எங்கே நிற்கிறேன்? வேர் ஐ அம் ஸ்டாண்டிங். நான் எங்கே நின்று கொண்டு இருக்கிறேன்? இந்த 3 வாலிபர்களுக்கும் கட்டளை கொடுக்கப்படுகிறது. ராஜாவுடைய சிலையை நீங்கள் வணங்க வேண்டும். வணங்காவிட்டால் எரிகிற அக்னி சூளையில போடப்படுவீர்கள். அவர்கள் எப்படி எதிர்த்து நிற்கிறார்களாம்? 3ஆம் அதிகாரத்தில் ராஜா சொல்லுகிறார், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? இப்ப இந்த 3 வாலிபர்களும் சொல்லுகிற பதில், நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. There was no need to respond to your command. நீர் போட்டிருக்க இந்த கட்டளைக்கு என்ன செய்ய தேவையில்லை? பதில் சொல்லுகிற அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு தெரியும் நான் யார், நான் யாருக்கு சொந்தமானவர், நான் யாருக்கு அடிபணிய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஆகையினால நீ இந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கலாம்,
மிகப்பெரிய வல்லரசினுடைய சக்கரவர்த்தியா இருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஆகையினால உனக்கு நான் பதில் சொல்லுவதற்கு என்ன கிடையாது, அவசியம் இல்லை. யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுகிற பொழுது 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். இல்லையா? அப்ப எதிர்த்து நிற்க வேண்டிய நேரம் வருகிற போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல விசுவாசத்தை விட்டு விலகாதபடி விசுவாசத்திற்காக உலகத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு காரியத்தை இந்த கால வேளையில நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். மூன்றாவது, விசுவாசத்தை பற்றி கொள்ளும்படியாய், ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும்படியாய் சில சூழல்கள் வரும். எதிர்த்து நிற்கிறேன். அப்ப எதிர்த்து நிற்கும் போது எனக்கு என்ன வேணும், ஒரு ஹோல்ட் இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? இப்ப மலையில போறோம், மழை பெய்யுது, காற்று அடிக்குது, கொடையை பிடிச்சிட்டு போறோம். அப்ப காத்தடிக்கும் போது கொடை என்ன செஞ்சிடும், அப்படியே அப்சைட் டவுனா மாறிடும். நாம என்ன செய்வோம், கொடைய கையில பிடிச்சிட்டு இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருப்போம். தட் இஸ் த ஹோல்ட். அல்லது காற்றடிக்கிற திசையிலிருந்து மாற்றி நாம் நின்று கொள்ளுவோம். தட் இஸ் த ஹோல்ட். இல்லையா? பஸ்ல போறோம், திடீர்னு பிரேக் அடிக்கிறார், பிரேக் அடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை எங்க போகுது, மேல போகுது. ஹோல்ட், பிடித்துக் கொள்ளுகிறோம். நடந்து போகிறோம், திடீர்னு கால் சறுக்குது, பக்கத்துல யாரா இருக்காங்களான்னு பார்த்துட்டு உடனே உங்க கையை பிடித்துக் கொள்ளுகிறோம். we need some hold. யாரையாவது பிடித்துக் கொள்ளணும். இங்க நெருக்கடியான ஒரு சூழல் வருகிறது, உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழல் வருகிறது. அந்த சூழ்நிலையில இந்த வாலிபர்கள் செய்கிற காரியம் என்ன என்பதை 17வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பிடிமானம், பற்றுதல் எங்கே இருக்கிறது என்றால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் நம்பிக்கையோடு என்ன செய்கிறார்கள், பற்றி கொள்ளுகிறார்கள். எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற கடவுள் என்னை தப்புவிக்க அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தினுடைய ஒரு முதிர்ச்சி என்னவென்றால், அவர் தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின இந்த பொன்னால் ஆன சிலையை எங்க செய்யறதில்ல, பணிந்து கொள்வதில்லை என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள். நீ என்ன பண்ணாலும் இந்த ஒரு காரியத்துல நான் என்ன செய்ய போவதில்லை, கீழ்ப்படிய போவதில்லை. எங்களுடைய பற்றுதல் எங்க இருக்குது என்றால், ஜீவனுள்ள ஆண்டவர் மேல பற்றுதலாய் இருக்கிறோம். எபிரேயர் கடிதம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு அழகான விசுவாச வார்த்தை இருக்கிறது, வாசிக்கிறேன், கவனியுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆரம்பத்துல கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை முடிவு பரியந்தமும் நாம் என்ன செய்யணும், பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவனிடத்திலே நமக்கு என்ன உண்டு, பங்கு உண்டு. ஆகவே கிளிங் அண்ட் ஹோல்ட், ஆண்டவர் பேர்ல அந்த விசுவாசத்தை என்ன செய்யுங்கள், பற்றி கொண்டு அதிலேயே தொடருங்கள். 4வது, போராடும்படியாய் அழைக்கப்படுகிறோம். இல்லையா? விலகுகிறோம். அடுத்தது எதிர்த்து நிற்கிறோம். 3வது பற்றி கொள்ளுகிறோம். 4வது போராடும்படியாய் அழைக்கப்படுகிறோம். இல்லையா? சிலருடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். சிலருக்கு போராட்டமே வாழ்க்கையா இருக்கும். இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையில போராட்டம் வராது, போராட்டங்களுக்கு மத்தியில வாழ்க்கை வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆக இந்த யூத வாலிபர்களுக்கு
அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நான்காவது ஒரு சிக்கல், போராடினா தான் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும் இல்லையா? சிலருடைய வாழ்க்கையில வியாதிகள் வருகிற போது சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வியாதி வந்திருக்குன்னு சொன்ன உடனேயே அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க. ஆனா சிலர் அந்த வியாதியோடு கூட போராடி, ஆண்டு கணக்கில் போராடி அதை என்ன செய்வாங்க, மேற்கொள்ளுவார்கள். நான் துபாய் தேசத்தில் இருக்கும்போது ஒரு குடும்பத்தினுடைய சாட்சியை நான் கேட்டேன். கடந்த பெண்களை சங்க கூட்டத்துக்கு வந்த மிஸ்ஸஸ் ஷீலா ராஜ்குமார், அவருடைய கணவனுடைய சகோதரன் துபாயில் இருக்கும்போது அவருக்கு சிக்கல் வந்துருச்சு, ஒரு வியாதி. ஹாஸ்பிட்டல்ல ரெஃபர் பண்ணியிருக்காங்க வெல்லூர் சிஎம்சிக்கு. வெல்லூர் சிஎம்சியில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவருக்கு கேன்சர். அவங்க சொன்னாங்க அதிகபட்சமா ஒரு 3 வருஷம், அதுக்கு மேல அவர் இருக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா விசுவாசத்திலும் உடல் ரீதியாக மன ரீதியாக மிகுந்த தைரியமுள்ள மனிதர் அவர். டாக்டர் சொன்னதுக்கு பிறகு ஏறத்தாழ 12 ஆண்டுகள் உயிரோடு கூட வாழ்ந்தார் என்று சொல்லி அவரை குறித்து ஒரு சாட்சியை நான் கேட்டேன். விசுவாச வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், போராடும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை என்ன செய்ய, போராடு போராடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஆக இந்த யூத வாலிபர்கள் 3 பேரும் இப்ப விசுவாசத்துக்காக எதிர்த்து நிற்கிறார்கள். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்கள். அடுத்து அவர்களை கட்டி எங்க கொண்டு போறாங்க, எரிகிற அக்கினி சூளைக்கு கொண்டு போகிறார்கள். கொண்டு போகிற போது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், போராட்டம். ஆண்டவரே, விசுவாசத்திற்காக நாங்க என்ன செய்யறோம், எங்கள் ஜீவனை கொடுக்க போகிறோம். நீங்க எங்க ஜீவனை காப்பாத்தினாலும் சரி, அல்லது நாங்கள் ஜீவனை விடுவதா இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் அதை நான் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற மனநிலையோடு கூட எதை நோக்கி போகிறார்கள், எரிகிற அக்னி சூளையை நோக்கி போகிறார்கள். முதல் 6 நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவம் சந்தித்த நெருக்கடிகள் வார்த்தையில் என்ன செய்ய முடியாது, விவரிக்க முடியாது. அப்படி சித்திரவதைகள், அவமானங்கள், கொலைகள் இதெல்லாம் கிறிஸ்தவ மக்களுக்கு நிகழ்ந்தது. ஏராளமான மக்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவ நம்பிக்கை. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சமயம் கிறிஸ்தவ சமயம். எண்ணிக்கையில பெருகி இருக்கிற ஒரு சமயம் கிறிஸ்தவ சமயம். இது சாதாரணமாக என்ன செய்யல, வரல. விசுவாசத்திற்காக போராடி தங்கள் ஜீவனை கொடுத்தவருடைய அந்த விதையினுடைய விளைச்சலை இந்த தலைமுறையில நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இவர்களை கூட்டிக் கொண்டு போய் இந்த எரிகிற அக்னி சூளையில போட்டவங்க என்ன செஞ்சாங்க, இறந்துட்டாங்க. ஆனா இவங்க 3 பேரும் எரிகிற அக்னி சூளையில் நடுவில் 4வது ஒரு நபரோடு என்ன செய்யறாங்களா, உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக சூழல்கள் எதுவாயிருந்தாலும் protect yourself, உங்களை பாதுகாத்துக் கொள்ள முற்படுங்கள். நம்ம விசுவாசத்துல நம்மை நாமே என்ன செய்ய முடியாது, தனிப்பட்ட முறையில காத்துக்கொள்ள முடியாது. அப்படியானால் we need some support, ஒரு துணை நமக்கு தேவை, ஒரு ஆதரவு தேவை. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. எரிகிற அக்னி சூளையில போட்டவர்கள் 3 பேர் அல்லவா, 4வது ஒரு நபர் அவர்களோடு உலாவுகிறதை பார்க்கிறேனே, அவருடைய சாயல் தேவதூதனுக்கு ஒத்த சாயலாய் இருக்கிறது என்று யார் சொல்றா, நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார்.
24வது வசனம், 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவர், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. 4வது ஆள் எப்படி இருக்காரு? தேவ குமாரனுக்கு எப்படி இருக்கு? ஒப்பாய் இருக்கிறது. கர்த்தர் நம்ம கரங்களில் கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள நாம் போராடுகிற போது, அந்த போராட்டத்துல இன்னொருவர் நம்மோடு என்ன செய்கிறார்? கூட இருந்து, தூரத்தில் இல்ல, போராட்ட களத்திலேயே நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இல்லையா? கடவுள் எங்கோ இல்ல, போராட்ட களத்துல நான் துன்பம் அனுபவிக்கிற எரிகிற அக்னி சூழல என்னோடு கூட அவர் இருக்கிறார். இந்த அனுபவத்தை பவுல் வேறு விதத்திலே சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல தீமோத்தேயுக்கு பவுல் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆலோசனையை வாசிக்கிறேன். 2 Timothy chapter 1 verse 14. 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? போராட்டங்கள் இருக்கு. இன்றைக்கு நாம் விலக வேண்டிய காரியங்கள் இருக்கு. இன்றைக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழல் இருக்கு. பற்றி கொள்ள வேண்டிய நேரம் இருக்கிறது. போராடுகிற காலம் இருக்கிறது. இவைகளுக்கு மத்தியில நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசம் என்கிற நற்பொருளை பரிசுத்த ஆவியானவராலே என்ன செய்யணுமா? காத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் திருமறை திரும்ப திரும்ப நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த கால வேளையில நீங்களும் நானும், நான் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் ஆன்மீக வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது, அதை நான் எப்படி எதிர்கொள்ளுகிறேன்? சில காரியங்களை நான் விட்டு என்ன செய்யணும்? விலக வேண்டும். சில காரியங்களை விட்டு விலக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சில நேரங்களில சில விஷயங்களை எதிர்த்து நிற்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சில வேளைகளில யாரும் ஆதரவில்லை என்று நினைக்கிற பொழுது கர்த்தரை உறுதியா என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். எபிரேயர் 3:14 படி நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு வரையதும் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவனிடத்திலே எனக்கு என்ன உண்டு? பங்கு இருக்கிறது. வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிற போது அந்த போராட்டங்களுக்கு மத்தியில அதை பார்த்து ஓடிவிடுகிற விசுவாசியா இல்லாமல், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுகிற ஆன்மீகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நான் போராடி கொண்டிருக்கிற போது என் விசுவாசத்தை, எனக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நான் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொண்டால் என் வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார். என் வாழ்க்கையின் மூலமாய் மற்றவர்கள் ஆண்டவரை என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். கடைசியாக நேபுகாத்நேச்சார் கொடுக்கிற ஒரு உத்தமமான சாட்சி 29வது வசனம். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. இவ்விதமாய் ரட்சிக்கிற தேவன் வேறு ஒருவருமே இல்லை. நாளை தினத்துல இந்த தலைப்பின் நிறைவான செய்தியோடு நாம் ஒருவர் சந்திப்போம். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துவதாக. ஆமென்.